இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ராகி மாவு வச்சு வெறும் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து நல்ல நெய்யிலையே ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இதை வறுத்து எடுக்கணும். நெய்யோட இந்த ராகி மாவை வறுக்கிறப்போ 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்ல மணம் வரும். அப்போ தான் ராகியோட ஃப்ளேவர் இல்லாமல் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்துக்கு மாதிரி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை நல்லா இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரியும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கூட 1 கப் அளவு நம்ம எடுத்த ராகிக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின வெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். கம்மியாக வேணும்னா ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை, ராகி, வேர்க்கடலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பல்ஸ் விட்டுட்டு நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை மாதிரி மிக்சியில் ஒரு பல்ஸ் விடுறப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கையில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சா கூட நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். வேர்க்கடலையெல்லாம் நம்ம அரைச்சதுனால அதில் இருக்கிற எண்ணெயால் கூட நம்மளால் இதை மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும் அப்படின்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை மொத்தமாக சேர்க்காம நம்ம எடுத்த மாவோட அளவை பொறுத்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் வந்து கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கும் போது நம்ம லட்டை வந்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கைட்டாக உங்களுக்கு உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்துகிட்டு லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். நம்மளுக்கு ராகி லட்டு வந்து நல்ல சூப்பரான ஷேப்பில் ரவுண்டாக கரெக்டாக ரெடியாகி வந்துடும். நம்ம நெய்யே சேர்க்காம கூட உருண்டை பிடிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்கிறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்குமே நெய்யோட ஸ்மெல்லுலையும் நம்ம அந்த வேர்க்கடலையோட ஸ்மெல்லையும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதை மாதிரி உருண்டையாக ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய இது மாதிரி ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.